கவிக்கோ அவர்கள் ஆசிரியர்களை பற்றி எளிமையான ஒரு கவிதை தீக்குச்சியை உதாரணமாக வைத்து எழுதியுள்ளார். தீக்குச்சியை வைத்து தீபத்தை அல்லது விளக்கை ஏற்றினார்கள். எல்லோரும் அந்த விளக்கை வணங்கினார்கள், வழிபட்டார்கள். ஆனால் பித்தன் மட்டும் தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டதற்கு, ஏற்றப்பட்டதை விட ஏற்றி வைத்தது உயர்ந்ததல்லவா என்று பித்தன் கேட்டான். நாம் எப்போதுமே சுடர் விட்டு எரியும் விளக்கை மட்டுமே வணங்குகிறோம், வழிபடுகிறோம். ஆனால் ஏற்றி வைத்த தீக்குச்சி ஒரு ஓரத்தில் அணைந்து கிடக்கிறதை போல இந்த மாணவ செல்வங்களை எல்லாம் உயரத்தில் ஏற்றிவிட்டு தான் மட்டும் இருந்த இடத்திலேயே இருக்கிற ஆசிரியர்களை கொண்டாட வேண்டும் என்பதற்காக கவிக்கோ எழுதிய கவிதை இது. ஆசிரியர்கள் என்பவர் நமக்கு தெரிந்த மற்றும் தெரியாத மாணவர்களை எவ்வளவு உயரத்தில் கொண்டு போக வேண்டுமோ அவ்வளவு உயரத்தில் வைத்து, அதாவது மாணாக்கர்களை பிஸ்னஸ்மேனாக, பெரிய அதிகாரியாகவோ, நாட்டை ஆளும் வல்லுநர்களாகவோ அல்லது வேறு எந்த அதிகாரியாகவோ ஆக்கி பெருமைப்படுபவர்கள் ஆசிரியர்கள். எனவே ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்வோம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.